வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அவளும் பெண்தானே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்கள் மகள் அமுதாவை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன் அம்மா. இதை கேட்டதும் அந்த தாயின் மூச்சே நின்று விடுமோ என்று பயந்தவனாக அலமேலுவின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் முத்து. ஆனால் அந்த தாயின் முகம் மலர்ந்தது. எங்கே பெற்ற பெண்ணை கூட கரையேற்றாமல் கண்ணை மூடி விடுவோமோ என்ற கவலையல்லவா அவரை கரையான் போல அரித்து தின்று கொண்டிருக்கிறது. அமுதாவிடம் எத்தனையோ முறை சொன்னார். அவளோ பிடிவாதமாக இந்த பிறவியில் எனக்கு திருமணமே இல்லை என்று சொல்லிவிட்டாள். தம்பி, இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அலமேலு கை கூப்பினார். அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. மூச்சு வாங்கியது. இவ்வளவு எளிதில் சம்மதம் கிடைக்கும் என்று முத்து கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவன் முகம் மலர்ந்தது. இதற்குள் அமுதா கடகடவென்று உள்ளே வந்தாள். அம்மா, எனக்கு திருமணமே வேண்டாம் என்று படபடவென்று சொன்னாள். அலமேலு சிரித்தார். பெண்ணாக பிறந்தவள் என்றாவது ஒரு நாள் வேறு வீட்டுக்கு போய்தாமா ஆக வேண்டும்? இல்லை, இந்த வீட்டை விட்டு நான் போக போவதே இல்லை, அமுதா உறுதியாக சொன்னாள். நான் போய்விடுவேன். தம்பி தங்கைகளும் கரையேறி விடுவார்கள். அப்புறம் நீ என்ன செய்வாய்? எனக்கு யார் தயவும் வேண்டியது இல்லை. என்னை நானே காப்பாற்றிக் கொள்ளும் சக்தி எனக்கு உண்டு. 4 காசு சம்பாதிக்கிறோமே என்ற ஆணவத்தில் பேசுகிறாய். அமுதாவுக்கு இதயத்தில் சுரீர் என்று குத்தியது. உண்மையிலேயே அவள் அப்படி ஆணவமாகத்தான் பேசிவிட்டாளா? ஒரு பெண்ணுக்கு அந்த ஆணவமே கூடாது. பெண்ணாக பிறந்தவள் ஓர் ஆணின் நிழலில் தான் நிற்க வேண்டும் அம்மா. ஏமா, ஒரு பெண் தனித்து வாழ முடியாதா? முடியும். ஆனால் ஒரு பெண் தனித்து வாழ்வது வழுக்கு நிலத்திலே நடப்பதற்கு சமம். ஆணின் துணையோடு வாழ்கிறவர்கள் மட்டும் உறுதியாக இருக்கிறார்களாக்கும். எத்தனை பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள். வாழைப்பழ தோலிலே காலை வைத்தால் வழுக்கி விழ வேண்டியதுதான் என்று முத்து குறுக்கிட்டு கூறினான். வாழ்க்கை துணைவனை தேர்ந்து எடுக்கும் பொழுதே நல்லவனாக தேர்ந்து எடுக்க வேண்டும். இந்த தம்பியை பார்த்தால் மிகவும் நல்ல தம்பியாக எனக்கு தோன்றுகிறது என்று அலமேலு கூறினார். இப்பொழுதுதான் வந்தார், அதற்குள்ளேயே முடிவு செய்து விட்டீர்களா? அமுதா இளநகை புரிந்தாள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பார்த்தால் போதாதா? உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன், சம்மதம் கொடு என்று இந்த தம்பி உன்னிடம் கேட்டாரா? இல்லையே. அம்மா, உங்கள் மகளை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன், அதற்கு உங்கள் சம்மதம் வேண்டும் என்று என்னிடம்தானே முறையோடு வந்து கேட்டார். இது ஒன்றே அவர் பண்புள்ளவர் என்பதற்கு போதாதா? முத்துவுக்கு கிடைத்த இந்த பாராட்டு அமுதாவின் இதயத்தில் இன்ப நீரை சுரக்க செய்தது. அவனும் இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்பது போல பெருமையோடு அவளை பார்த்தான். அமுதா, திருமணம் என்பது ஒரு சடங்கோ சாஸ்திரமோ இல்லம்மா. வாழ்க்கைக்கு ஒரு துணையை, பாதுகாப்பை தரக்கூடிய ஒன்று. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதாம்மா இயற்கையின் கட்டளை. இல்லாவிட்டால் ஒவ்வொரு உயிரினத்திலுமே ஆண் பெண் என்ற 2 பிரிவை ஏன் இறைவன் படைக்கிறார்? எல்லா உயிர்களையுமே ஆணாகவோ பெண்ணாகவோ படைத்திருக்க மாட்டாரா? அப்படி சொல்லுங்களம்மா. அதை விட்டு ஆண் இல்லாமல் பெண் வாழ முடியாது என்று சொல்லாதீர்கள். ஆண்கள் மரத்தை போன்றவர்கள், பெண்கள் கொடியை போன்றவர்கள். கொடி இல்லாமல் மரம் தனித்து நிற்க முடியும். ஆனால் மரம் இல்லாமல் கொடி படர முடியுமா? இதைத்தாமா நான் ஒப்புக்கொள்வது இல்லை. இது பெண்களையே இழிவுபடுத்துவது போல ஆகும் என்கிறேன். வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்தில் இந்த உலகையே பெண்கள்தான் ஆண்டார்கள். பெண்களுக்கு அடிமையாகத்தான் ஆண்கள் இருந்தார்கள். படித்த பெண்ணல்லவா போர் முரசு கொட்டினாள். இன்றைக்கு மட்டும் என்னவாம் என்று அவள் காதில் படும்படியாக முத்து சொன்னான். முதலிலே பெண்கள் அப்படி முரடர்களாக இருந்திருக்கலாம். பிறகு பாசத்தாலும் காதலாலும் மெருகு ஏற்றப்பட்டு மென்மையடைந்து இருப்பார்கள்.
என்று பலமாக கூறினான். அமுதா, நீ இன்று 4 காசு சம்பாதிக்கிறாய், அதனால் தனி காலில் நிற்க முடியும் என்று நினைக்கிறாய். இந்த ஆணவந்தான் வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்று அலமேலு கண்டிப்பாக கூறினார். அதை கேட்டதும் அமுதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. ஆட்டுக்குட்டி போன்ற அவளை ஆணவக்காரி என்று பெற்றவளே சொல்லிவிட்டாளே, நான் அப்படி நினைக்கவில்லை அம்மா என்று கண்ணீர் வடித்து கொண்டே தாயின் கால் மாட்டில் அமர்ந்து கால்களை பிடித்து கொண்டாள். ஆணும் பெண்ணும் 2 கண்களைப் போல ஒரு கண் இருந்தாலே உலகத்தை பார்க்க முடியும்தான். ஆனால் 2 கண்களும் இணைந்து இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த இணைப்பை ஏற்படுத்தி வாழ்க்கை முழுவதையும் காண வழி செய்வதுதான் திருமணம். போதுமா? முத்து பெரிதாக கேட்டான். இது சரி என்று அமுதா அழுத கண்களை துடைத்து கொண்டாள். திருமணத்துக்கு சம்மதித்து விட்டாயா அமுதா என்று அலமேலு ஆவலோடு கேட்டார். அம்மா, நான் திருமணத்தை எப்பொழுதுமே எதிர்க்கவில்லையே. எனக்கு திருமணம் வேண்டாம் என்றுதான் முன்பும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன் என்றாள் அமுதா. என்னடி இது, மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுகிறது என்று அலமேலு அங்கலாய்த்தார். ஆதரவற்ற உங்களையும் தம்பி தங்கைகளையும் விட்டுவிட்டு நான் மட்டும் எனக்கு ஓர் ஆதாரத்தை தேடிக்கொள்வதா அம்மா? நான் வாழ்ந்து முடித்தவள், நீ வாழ வேண்டியவள். கிழவி செத்தாலும் பேரனும் உடன்கட்டை ஏற வேண்டுமா? முடியாது அம்மா. உங்களையும் தம்பி தங்கைகளையும் நிராதரவாக விட்டுவிட்டு நான் மட்டும் நிம்மதியாக வாழவே முடியாது அம்மா என்று அமுதா கூவினாள். தயவு செய்து இந்த திருமண பேச்சையே மறந்து விடுங்கள் என்று முத்துவை நோக்கி கை கூப்பினாள். அப்பொழுது, அக்கா, உங்களுக்கு இனி அந்த கவலையே வேண்டாம். அம்மாவையும் தம்பி தங்கையையும் இனி நானே பார்த்து கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டே அமுதாவின் தம்பி நடராசன் உள்ளே வந்தான். என்னடா சொல்கிறாய் என்று அமுதா கேட்டாள். எனக்கு வேலை கிடைத்து விட்டது அக்கா என்று நடராசன் உற்சாகமாக கூறினான். இப்பொழுது என்னடி சொல்லுகிறாய் என்று அலமேலு பூரிப்போடு கேட்டார். அமுதா தலை குனிந்தாள். தம்பி, சீக்கிரமே ஒரு மூக்கணாங்கயிரை மாட்டி அந்த மாட்டை உங்கள் வீட்டுக்கு இழுத்து கொண்டு போங்கள் என்று அலமேலு வேடிக்கையாக கூறினார். ஆமாம், உங்கள் பெற்றோரிடம் சம்மதம் கேட்டு விட்டீர்களா? ஐயோடா, அதை மறந்து விட்டோமே என்று முத்து விழித்தான். ஆனாலும் சமாளித்தான். ஆமாம், சரி சொல்லிவிட்டார்கள். அந்த கணமே அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அம்மாவை காண ஓடினான் முத்து. லொக் லொக். காலையில் எழுந்தது முதலே அம்மாவிடம் எப்படி பேச்சை தொடங்குவது என்று குட்டி போட்ட பூனை போல சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருந்த முத்து தாயார் அம்மா 2 முறை இருமியதும் அதையே பலமாக பிடித்து கொண்டு விட்டான். உடம்புக்கு என்னம்மா என்று அன்பொழுக கேட்டுக்கொண்டே அம்மாவின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டான். உடம்புக்கு ஒண்ணுமில்லப்பா என்று சொல்லிக் கொண்டு இருந்த பொழுதே தாயார் அம்மா மீண்டும் லொக் லொக் என்று சங்கீதம் பாடினார். சளி வேறு எலி குஞ்சு கத்துவது போல கிரீச் கிரீச் என்று பின்னணி இசை சேர்த்தது. நேற்று இரவு நீர் விட்ட சோற்றை சாப்பிட்டு விட்டேன். முத்து அம்மாவை தொட்டு பார்த்தான். ஆ என்று துள்ளி குதித்தான். உடம்பு என்னம்மா சுடுகிறது? இருமல் வேறு. இப்படியே அடுப்படியில் வந்து நிற்கிறீர்களே, இதற்கு நன்றாக ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். போய் படுத்துக் கொள்ளுங்கள் என்று பதைத்தான். அம்மாவை பின்னே தள்ளிவிட்டு தான் அடுப்பு முன்னே வந்து நின்றான். எனக்கு ஒன்னும் இல்லடா, என்றைக்கும் இருக்கிற இருமல்தான். நீ போய் ஆபீஸ்க்கு புறப்படுகிற வேலையை பார் என்று தாயார் அம்மா மகனை பின்னே தள்ள பார்த்தார். முத்து விடுவானா? சளி பிடித்ததோ சனி பிடித்ததோ என்பார்கள். வயதான காலத்தில் உடம்பை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டாமா? இந்த அடுப்பு வேலையை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? நீங்கள் போய் சற்று படுங்கள் என்று வேகமாக கூறிவிட்டு தாயை படுக்கைக்கு தள்ளி கொண்டு போகவும் தொடங்கிவிட்டான். எனக்கு ஒண்ணுமில்லடா, விடுடா என்று எவ்வளவோ சொல்லியும் முத்து காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அம்மாவை கயிற்று கட்டிலே படுக்க வைத்து விட்டுத்தான் அடுப்படிக்கு திரும்பினான். அடுப்படி வேலைகளில் முத்து அவ்வப்போது அம்மாவுக்கு உதவி செய்வது உண்டு. ஆகவே அவனுக்கு அடுப்படி அப்படி ஒன்றும் புதிய இடம் அல்ல.
ஆனாலும் இன்று யார் வருகையையோ ஆவலோடு எதிர்பார்த்து அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டான். இதோ அவன் எதிர்பார்த்த ஆளும் வந்தாகிவிட்டது. படித்து கொண்டு இருந்த மல்லி, என்னண்ணா இன்று உன் சமையலா என்று கேட்டுக்கொண்டே அடுப்படி பக்கம் தலையை நீட்டினாள். அவள் ஒரு நாளும் அடுப்படிக்குள் கால் எடுத்து வைத்தது இல்லை. வாசம் பிடிப்பதோடு சரி. வேறு என்ன செய்வது? அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லை, படுத்து கொண்டார்கள். உனக்கு ஆக்கி போட அண்ணியா இருக்கிறாள் என்று அலுத்து கொண்ட முத்து அடுப்பை பார்த்தான். தங்கை போய்விட்டாளா என்ற பயத்தோடு ஓரக்கண்ணால் மல்லியையும் பார்த்து கொண்டான். காலையில என்ன சாப்பாடு அண்ணா என்று மல்லி கேட்டாள். அவள் கையிலே ஏதோ ஒரு புத்தகம் இருந்தது. கோதுமை தோசை. கோதுமை மாவை கரைத்து 2 உப்பு போட்டு தோசை ஊற்றப் போகிறேன். வேறு என்ன செய்வது? இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு என்று வாய்க்கு வக்கணையாக உனக்கு செய்து தர அண்ணியாயிருக்கிறாள். முத்து மீண்டும் அலுத்து கொண்டான். கோதுமை மாவை, தண்ணீரை ஊற்றி உப்பை அள்ளி போட்டான். அண்ணா, கொஞ்சம் மிளகுத்தூள், வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக் கொள்ளுங்கள், மிகவும் சுவையாக இருக்கும் என்று மல்லி குரல் கொடுத்தாள். அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து உனக்கு செய்து தர அண்ணியாயிருக்கிறாள் கூறிவிட்டு முத்து மாவை கரைக்கத் தொடங்கினான். மல்லி ஆச்சரியத்தோடு அண்ணனை பார்த்தாள். என்னண்ணா, இன்னைக்கு ஒரே அண்ணி பாட்டா இருக்கிறது என்று கேலியாக கேட்டாள். மாவு கரண்டியோடு அவள் பக்கத்திலேயே வந்துவிட்டான் முத்து. நீயே சொல்லு மல்லி, அம்மாவுக்கோ வயதாகிவிட்டது, அடிக்கடி படுத்துக் கொள்கிறார்கள். நானோ ஆண் பிள்ளை, ஆபீஸ்க்கு போவேனா, அடுப்படியிலே நிற்பேனா? அதற்கு சிரிப்பை அடக்கிக் கொண்டு புரியாதவள் போல மல்லி கேட்டாள். உன் குமட்டிலே குத்த ஓர் ஆள் வேண்டும் என்று சொல்கிறேன் என்று மாவு கரண்டியால் செல்லமாக அவள் குமட்டிலே குத்தினான். ஓஹோ, அண்ணி வேண்டும் என்கிறீர்களா என்று மல்லி சிரித்தாள். வேண்டாமா? இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் வேண்டாமா? அம்மாவே இன்னும் எத்தனை காலத்துக்கு மாடாக உழைப்பார்கள் என்று முத்து போய் கோபத்துடன் கேட்டான். ஆமாம் அண்ணா என்று மல்லி அனுதாபப்படுபவள் போல நடித்தாள். அதுதான் நான் கூட காலேஜுக்கு போவதை நிறுத்திவிட்டு அம்மாவுக்கு உதவியாக வீட்டிலேயே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அண்ணா என்றாள். அவள் பெரிய குறும்புக்காரியாயிற்றே. பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது போலிருந்தது. முத்து தலையிலே கை வைத்து விட்டான். உன் உடம்புக்கு என்ன அண்ணா என்று பயந்தவள் போல மல்லி கேட்டாள். இப்போது ஒன்றுமில்லை. உன் சமையலை சாப்பிட்ட பிறகு உடம்பு என்ன ஆகுமோ என்று நினைக்கத்தான் செய்தேன். அதற்குள் சோடா குடிக்க வேண்டும் போலிருக்கிறது என்றான் முத்து. அப்படியானால் ஒன்று செய்வோம் அண்ணா. சின்னண்ணாவுக்கு சீக்கிரமே ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டால் எனக்கு அண்ணி வந்து விடுவார்கள், வீட்டையும் பார்த்து கொள்வார்கள். அந்த குறும்புக்காரி அவனை நன்றாக ஆட்டி வைத்தாள். ஐயோ ஐயோ, உனக்கு ஏதாவது தெரிகிறதா என்று முத்து தலையிலே அடித்து கொண்டான். ஏன் அண்ணா? பரிதாபப்பட்டவளாக மல்லி கேட்டாள். நான் ஒருத்தன் இங்கிருப்பது உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் தான் மூத்தவன். எனக்கு 2.5 கழுதை வயதாகிவிட்டது. ஐயோ பாவம், உங்களுக்கு கல்யாணம் செய்து கொள்ள ஆசையா இருக்கிறதா அண்ணா? அம்மாவிடம் போய் சொல்லுங்களேன், ஒரு நல்ல கழுதையாய் பார்த்து கட்டி வைப்பார்கள். அண்ணியையா கழுதை என்கிறாய் என்று முத்து அவள் காதை பிடித்து திரிகிறான். அண்ணிதான் அண்ணிதான் என்றாள் அவள். இதையெல்லாம் நானாக போய் எப்படி அம்மாவிடம் சொல்வது என்று அவன் நாணி கோணினான். வேறு யார் சொல்வது? அண்ணியா வந்து சொல்வார்கள்? நீங்கள்தான் போய் அம்மா, எங்களுக்கு அண்ணி வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்படியா சங்கதி? இப்பொழுதே போய் அம்மா, பெரியண்ணனுக்கு பெண்டாட்டி வேணுமாம் என்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்று மல்லி ஓடினாள். ஏய் 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 என்று முத்து கத்தினான். அவள் சிட்டாக பறந்து விட்டாள். அவன் நாணத்தோடு சிரித்து கொண்டே தோசையை ஊற்றத் தொடங்கினான். சற்று நேரத்தில் மல்லி திரும்பி வந்தாள். அண்ணா, உங்களை அம்மா கூப்பிடுகிறார்கள் என்று தகவல் தெரிவித்தாள். அம்மா கிட்ட போய் என்ன பற்ற வைத்தாய் என்று முத்து கேட்டான். அம்மா அம்மா, அவசரம் அவசரம், அண்ணாவுக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் என்று சொன்னேன் என்று கூறிவிட்டு மல்லி ஓடிவிட்டாள். முத்து அடக்க ஒடுக்கமாக அம்மாவிடம் வந்தான். ஏண்டா முத்து, மல்லி என்னவோ சொல்லிட்டு போகிறாளே, அது உண்மையா என்று தாயார் அம்மா கேட்டாள். மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்பார்களே. ஆகவே முத்து நகத்தை கடித்து கொண்டு பதில் சொல்லாமல் நின்றான். ஏண்டாப்பா, என் சமையல் அலுத்து போய் விட்டதா
என்று தாயார் அம்மா கேட்டார். ஐயையோ, அப்படி இல்லம்மா, உங்களுக்கும் வயதாகிவிட்டது. எனக்கு வயதாகிவிட்டது என்கிறாயா? முத்து, உன்னை மணக்கோலத்திலே காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இல்லையாடா? ஆனா ஏன் பல்லை கடித்து கொண்டு இருக்கிறேன்? இந்த வீட்டிலே இன்னும் 2 சின்ன சிறுசுகள் இருக்கிறார்கள். அவர்களை கரையேற்ற வேண்டாமா? அந்த பொறுப்பு உன்னுடையது அல்லவா? மோகனும் படித்து முடிக்க வேண்டும். மல்லியையும் ஒரு நல்லவன் கையிலே பிடித்து கொடுக்க வேண்டும். அதன் பின்னே உன்னை மணக்கோலத்திலே கண்டால் தானடா நான் முழு மகிழ்ச்சி அடைவேன். முத்து தலை குனிந்தபடி நின்றான். தாயார் அம்மா தொடர்ந்தார். இப்பொழுதே ஒருத்தி வருகிறாள் என்று வைத்துக்கொள். நீ அவளை பார்ப்பாயா? இந்த பிள்ளைகளை பார்ப்பாயா? உனக்கும் 2 பிள்ளை குட்டிகள் என்று ஆகிவிட்டால் உன் குடும்பத்தை கவனிப்பாயா? இந்த சின்ன சிறுசுகளை நினைப்பாயா? உனக்கு தம்பி தங்கை என்கிற பாசம் இருக்கலாம். ஆனால் வருகிறவளுக்கும் அந்த பாசம் இருக்க வேண்டும் என்று தலையெடுத்தா? உன் குடுமி அவள் கையிலே சிக்கிவிட்டால் என்னை விடு. செத்தால் சுடுகாட்டில் கொண்டு போய் போடாமல் இருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த சின்னஞ்சிறுசுகளின் கதி என்ன ஆவது? அண்ணியை தாய்க்கு சமம் என்பார்கள். ஆனால் எத்தனை பேர் பேய்க்கு சமமாக வந்து வாய்த்து விடுகிறார்கள். இந்த பெண் மிகவும் நல்ல பெண் அம்மா. தற்செயலாகத்தான் முத்து சொல்லிவிட்டான். ஆனால் தாயார் அம்மா பயந்தார். பொண்ணு கூட பார்த்து விட்டாயாடா? தாயிடம் கேள்வி பிறந்த பின் தான் தவறை உணர்ந்தான் முத்து. அம்மாவின் காலடியிலே அமர்ந்து அவர் கைகளை பற்றி கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்றான். தாயார் அம்மா கண் கலங்கினார். மகனின் தலைமுடியை பாசத்தோடு தடவினார். முத்து, உனக்கு ஒரு தம்பியும் தங்கையும் இருக்கிறார்கள். தம்பியை படிக்க வைக்க வேண்டும். வயது வந்த தங்கைக்கு வாழ்க்கை அமைத்து தர வேண்டும். இது உன் கடமைதான் என்பதை எப்படி மறந்தாய் முத்து? முத்து மறந்துதான் விட்டான். அமுதாவுக்கு இருந்த உணர்ச்சி கூட அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதற்காக வேதனைப்பட்டான், வெட்கப்பட்டான். அம்மாவின் கைகளை அழுத்தி பிடித்து கொள்வதை தவிர இப்போது அவனால் வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தாயார் அம்மாவுக்கு மகனின் நிலை புரிந்துவிட்டது. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டதும் தெரிந்தது. அவனிடம் அனுதாபம் காட்டினார். அந்த பெண் யாரப்பா? குடும்பத்திற்கு ஏற்ற குணவதிதானா? அம்மா, என்னோடு தான் வேலை பார்க்கிறாள். நீங்கள் நேரில் பார்த்தால் மகாலட்சுமி என்றுதான் சொல்வீர்கள். படித்துவிட்டு வேலை பார்க்கிற பெண்ணா? ஆமா அம்மா. எப்படித்தான் குடும்ப பாங்காக நடந்து கொள்ளப் போகிறாளோ? இல்லம்மா, அவள் ஒரு குடும்ப விளக்கு. உனக்கு தெரியாத முத்து, பெண்கள் ஒரு விசித்திரமான பிறவிகள். நாயை பார்த்ததும் நன்றியுடையது என்று சொல்லிவிடலாம். பாம்பை பார்த்ததும் நச்சு தெரிந்துவிடும். ஆனால் பெண்களின் குணத்தை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிவிட முடியாது. குடும்ப விளக்கா கொள்ளிக்கட்டையா என்பது ஒரு நாளில் தெரியாது. காலந்தான் பதில் சொல்லும். அவள் வந்து இந்த வீட்டிலே விளக்கேற்றி வைப்பாள். குடும்ப விளக்காக இருப்பாள். இது உறுதியம்மா. இந்த உறுதி உனக்கு இருந்தால் போதும்பா. ஏனென்றால் நீதான் அவளோடு வாழப் போகிறாய். இல்லம்மா, நாம எல்லோரும் தான் வாழப்போகிறோம். அது கொஞ்ச நாளைக்கு. பிறகு கூடும் குஞ்சுமாக வாழப்போவது நீங்கள் தானே. ஆகவே உனக்கு பிடித்திருந்தால் சரிதான். என்னம்மா இப்படி பட்டும் படாமல் பேசுகிறீர்கள்? இந்த வீட்டுக்கு மருமகளாக வருகிறவளை நீங்கள் பார்க்க வேண்டாமா? பார்க்கத்தான் போகிறேன். அது என் கடமையாயிற்றே. உனக்கு ஒரு நல்ல துணையை அமைத்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அல்லவா? அம்மாவையும் தங்கையையும் ஒரு நாள் மாலை அமுதாவின் வீட்டுக்கு முத்து அழைத்து சென்றான். அமுதாவின் பணிவும் கனிவும் தாயார் அம்மாவுக்கு மிகவும் பிடித்துவிட்டன. இவள் என் வீட்டுக்கு மருமகளாக வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று அப்பொழுதே இதயம் திறந்து சொல்லிவிட்டார். நாள் குறித்தார்கள், ஊர் அழைத்தார்கள், பந்தலிட்டார்கள். அமுதாவின் சங்கு கழுத்திலே முத்து திருநாள் பூட்டினான். பூமாலை குலுங்க, புத்தாடை மினுங்க, மணமகளாக விளக்கேற்றும் திருமகளாக வலது காலை முன் வைத்து உள்ளே நுழைந்தாள் அமுதா. முத்துவும் அமுதாவும் 30 நாள் விடுமுறை எடுத்திருந்தார்கள். 30 நாள் விடுமுறை முடிந்தது. மோகமும் 30 நாள் தான் என்பார்கள். முத்துவுக்கு அது முடிந்ததா என்பது வேறு விஷயம். அவனிடம் கேட்டால் ஆசை 60 நாள் என்று இன்னொரு கணக்கு சொல்லக்கூடும். எப்படியோ 30 நாள் முடிந்ததும் முத்து அலுவலகத்துக்கு புறப்பட்டு விட்டான். சீக்கிரம் வந்துவிடப்பா என்று தாயார் அம்மா விடை தந்தார். தாயிடம் சென்று, அம்மா, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டான். அத்தை, நானும் போய் வருகிறேன்
என்றாள் அமுதா. நீ எங்கே புறப்பட்டு விட்டாய்? அம்மா வீட்டுக்கா? என்ற தாயார் அம்மா ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தார். எனக்கு அம்மா வீடு, அத்தை வீடு எல்லாமே. இனி இந்த வீடுதானே அத்தை என்று அரும்பு அவிழ்ந்தது போல அமுதா மெல்ல சிரித்தாள். நானும் ஆபீஸுக்குத்தான் போகிறேன். அதை கேட்டு தாயார் அம்மா திடுக்கிட்டார். திருமணத்துக்கு பின் அமுதா வேலைக்கு செல்ல மாட்டாள் என்று அவர் நினைத்திருந்தார். ஏனப்பா முத்து, இவள் என்னவோ சொல்லுகிறாளே என்று மகனிடம் கேட்டார். ஆமம்மா, அவள் தொடர்ந்து வேலை பார்க்கிறேன் என்று சொல்கிறாள் என்று முத்து தெரிவித்தான். நல்லா இருக்கே, கல்யாணமான பெண் ஏன் வேலைக்கு போக வேண்டும்? கட்டியவனுக்கு கால் இல்லையா, கை இல்லையா? சம்பாதித்து கொண்டு வந்து கொட்ட ஒரு ஆண் சிங்கம் இருக்கும்போது அவள் ஏன் வேலைக்கு போக வேண்டும்? ஒரு ஆள் சம்பாதிப்பதை விட 2 பேர் சம்பாதித்தால் குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவியாக இருக்குமே அத்தை என்றாள் அமுதா. ஏன் இப்பொழுது இந்த குடும்பத்திலே என்ன கஷ்டம் என்று தாயார் அம்மா முகம் சுளித்தார். கஷ்டம் என்று இல்லை அத்தை, ஆனால் இந்த வீட்டிலே இன்னும் எவ்வளவோ காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. சின்னவர் படிக்க வேண்டும், மல்லிக்கு மனம் முடிக்க வேண்டும். எனக்கு தெரியாதா? இதையெல்லாம் நினைத்துத்தான் இப்பொழுது கல்யாணம் வேண்டாம்டா என்று அவனிடம் சொன்னேன். உங்கள் குடும்பத்தை பற்றி அறிந்தபோது நானும் அப்படித்தான் அத்தை நினைத்தேன். ஏனென்றால் எங்கள் குடும்பமும் அப்படிப்பட்டதுதான். ஆனால் திருமணம் என்பது நம் கையில் இல்லையே, அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. ஒரு கல்யாணமான பெண் வேலைக்கு போவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். மாடி வீடுகளிலே கணவன் சம்பாதித்து கொண்டு வருவான், மனைவி ஊஞ்சலாடி கொண்டு இருப்பாள். மண் குடிசைகளிலே மனைவி சம்பாதித்து வந்துதான் அடுப்பு பற்ற வைப்பாள். கணவன் சம்பாதிப்பது வீடு வந்து சேராது. நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதித்தால்தான் வண்டி ஓடும், இல்லாவிட்டால் வறுமைதான் சாடும். அம்மா, இன்றைக்கு இருக்கிற விலைவாசிகளிலே ஒரு குடும்பத்திலே ஆணும் பெண்ணும் சம்பாதிக்காவிட்டால் வண்டி ஓடாதம்மா என்று முத்துவும் அமுதாவுக்கு ஆதரவாக பேசினான். அதற்காக கல்யாணமான ஒரு பெண் 4 ஆண்களோடு போய் வேலை பார்ப்பதா? தாயார் அம்மா முகத்தை திருப்பிக் கொண்டார். இது ஏற்கனவே முத்து நினைத்து பார்த்ததுதான். அவன் கண் முன்னேயே 4 பேருக்கு நடுவே அவன் மனைவி வேலை செய்ய போகிறாள் என்பதை நினைக்க அவனுக்கு கொஞ்சம் வெட்கமாகவும் துக்கமாகவும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இந்த நாளில் அதையெல்லாம் பார்க்க முடிகிறதா? எல்லா இடத்திலும் ஆண்களும் பெண்களும் போட்டி போடுகிறார்களே. ஆண்களோடு சேர்ந்து பெண்கள் வேலை பார்ப்பது காட்டில் புலியோடு சேர்ந்து புள்ளி மான்கள் வாழ்வதைப் போலத்தான். ஆனால் மான்கள் வாழாமலாயிருக்கின்றன. ஆர்ப்பாட்டத்தையும் அலங்காரத்தையும் குறைத்து கொள்ள கொள்ள பெண்ணுக்கு ஆபத்தும் குறையும். ஒய்யார நடை போடும் புள்ளி மான்கள்தான் புலிக்கு இரையாகி விடுகின்றன. இதையெல்லாம் மாமியாரிடம் சொல்ல அமுதா நினைத்தாள். ஆனால் சொல்லவில்லை. இப்பொழுது அவளை காக்க வேண்டியது கணவனின் கடமை என்று கருதி மாளாயிருந்தாள். அவள் சும்மா இருக்கவே முத்து பேசினான். நானும் அவள் கூடத்தானம்மா வேலை பார்க்கிறேன் என்றான். ஆனால் அந்த பதில் தாயார் அம்மாவுக்கு திருப்தி தரவில்லை. அது சரி, வீட்டு வேலையெல்லாம் யார் பார்ப்பது என்று விஷயத்தை பிடித்தார். எல்லா வேலைகளையும் முடித்து விட்டேன் அத்தை. உங்களுக்கு மத்தியான சாப்பாடு கூட எடுத்து வைத்து விட்டேன். மாலையில் நான் வந்ததும் இரவு சாப்பாட்டு வேலையை பார்க்கிறேன் என்று அமுதா கூறினாள். எனக்கென்னவோ அமுதா வேலைக்கு போவது பிடிக்கவில்லை என்று தோளில் தாடையை இடித்து கொண்டு தாயாரம்மா உள்ளே போய்விட்டார். அவர் போனதும் வா போவோம் என்று அமுதாவின் கையை பிடித்து முத்து இழுத்தான். அத்தை இப்படி சொல்லிவிட்டார்களே, நான் வரவில்லை என்று அமுதா துயரத்தோடு சொன்னாள். சம்பளத்தை கொண்டு வந்து அம்மா கையிலே கொடு, அப்பொழுதுதான் நீயும் சம்பாதித்தால் எவ்வளவு வசதியாக இருக்கிறது என்பது அம்மாவுக்கு தெரியும். நேரமாகிறது வா என்று முத்து அழைத்தான். அமுதா உள்ளே சென்று அத்தை, நாங்கள் போய் வருகிறோம் என்று குரல் கொடுத்தாள். தாயார் அம்மா பதில் சொல்லவில்லை. வா என்று முத்து அமுதாவை இழுத்து கொண்டு வந்து விட்டான். இருவரும் பஸ்ஸை பிடிக்க நடந்தே வந்தார்கள். முத்து மட்டும் என்றால் சைக்கிளில் போய்விடுவான். இப்பொழுது அமுதாவுக்கு துணையாக அவனும் நடந்து வர வேண்டியிருந்தது. அத்தான், உங்களுக்கு சீக்கிரமே ஒரு ஸ்கூட்டர் வாங்கிவிட வேண்டும் என்றாள் அமுதா. உன் சம்பளத்தை அப்படியே பேங்கில் போட்டு சேமித்து வருவோம். போதிய பணம் சேர்ந்ததும் ஸ்கூட்டர் வாங்கிவிடலாம்.
அதுதான் கூடாது. நான் வேலைக்கு போவதே அத்தைக்கு பிடிக்கவில்லை. என் சம்பளத்தை தனியாக சேர்த்து வைத்தால் எரிகிற தீயிலே எண்ணெய் வார்ப்பது போல ஆகிவிடாதா? ஆகவே அத்தை கையிலேதான் சம்பளத்தை கொடுக்க வேண்டும். இந்தியாவிலே ஒரு குடும்பம் என்றால் 9 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் சம்பாதித்து வந்துதான் அத்தனை பேரும் சாப்பிட வேண்டும். குடும்பம் எப்படி நடக்கும்? அதனால்தான் இப்பொழுது பெண்களும் வேலைக்கு போகிறார்கள். இது அம்மாவுக்கு தெரியவில்லையே. ஒரு கை சம்பாதிப்பதை விட 2 கை சம்பாதித்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும்? கிராமத்திலே பெண்கள் நெல் குத்துவார்கள், பருப்பு உடைப்பார்கள், பால் மோர் விற்பார்கள். கணவனுக்கு தெரியாமல் 5ம் 10மாக சேர்த்து வைப்பார்கள். ஓர் அவசரம் ஆபத்து என்றால் அதை எடுத்து தந்து கணவனுக்கு கை கொடுப்பார்கள். பட்டணத்து பெண்கள், அதுவும் படித்த பெண்கள் சாணி தட்ட முடியுமா? ஆகவே ஆபீஸுக்கு வேலைக்கு போகிறார்கள். இதிலே என்ன தப்பு? ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் வீட்டோடு இருந்து வேலை செய்கிறார்கள். ஆபீஸுக்கு போகிற பெண்கள் ஆண்களோடு இருந்து வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. அது தவிர்க்க முடியாதது ஆயிற்றே. அதோடு பட்டணத்தில் ஆண் பெண் என்றெல்லாம் பார்க்க முடிகிறதா? ஓர் ஆளை பார்த்து அது ஆணா பெண்ணா என்று நிச்சயிப்பதே சிரமமாக இருக்கிறது. அதோ பாரேன் என்று பஸ் நிலையத்தில் நின்ற ஓர் உருவத்தை முத்து சுட்டி காட்டினான். அது ஆணா பெண்ணா சொல். அமுதா உற்று பார்த்தாள். பைஜாமா, வண்ண சட்டை, பாப் வெட்டிய முடி, கருப்பு கண்ணாடி, இடுப்பை வளைத்து கொண்டு நின்றது அந்த உருவம். பெண்தான். இவ்வளவு அலங்கோலமாக நிற்கிறாள் என்று அமுதா துயரத்தோடு சொன்னாள். இவர்களும் பஸ் நிலையத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே நின்ற உருவத்தை அமுதா உற்று பார்த்தாள். பிறகு ரகசியமாக, ஏங்க இது பெண்தானே என்று கணவனிடம் கேட்டாள். அதுதான் நிச்சயமாக தெரியவில்லை என்று முத்துவும் அந்த உருவத்தை உற்று பார்த்தான். எப்படி பார்த்தாலும் அது ஆணா பெண்ணா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. அப்பொழுது ஒரு பஸ் வந்தது. அது நிற்பது போல வந்து நிற்காமலே ஓடிவிட்டது. ஆனால் அது நிற்கப் போவதாக நினைத்து தாவி குதித்து ஏறப்போன பைஜாமா தடால் என்று கீழே விழுந்தது. அமுதா ஓடி போய் கை கொடுத்து தூக்கினாள். கீழே விழுந்து கிடந்த கருப்பு கண்ணாடியை கையில் எடுத்துக்கொண்டு பைஜாமா தலை நிமிர்ந்தது. அப்பொழுதுதான் அதன் முகத்தை பார்த்த அமுதா, ஐயையோ ஆண் பிள்ளைங்க என்று அலறினாள். பெண்கள் பையன்களைப் போல உடை அணிகிறார்கள், பையன்கள் பெண்களைப் போல உடை அணிகிறார்கள். நாகரிகம் எப்படி மாறுகிறது பார்த்தாயா என்று முத்து சிரித்தான். எல்லோரும் மாறாமல் இருந்தால் சரி என்று சுட சுட சொல்லிக்கொண்டு அமுதா பைஜாமாவை பார்த்தாள். அவமானம் தாங்காமல் அந்த ஆண் அழகன் நழுவி விட்டான். மாலையில் எங்கள் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துவிட்டு வருவோமா என்று அமுதா கேட்டாள். அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது போவோம் என்றான் முத்து. அவர்களுக்கு உரிய பஸ்ஸும் வந்துவிட்டது. அலுவலகத்தில் நண்பர்கள் புதுமண மக்களை கேலியும் கிண்டலுமாக வரவேற்றார்கள். முத்துவை பார்த்து ஆரோக்கியசாமி கண்களை சிமிட்டினான். சற்று நேரத்தில் அந்த அமளி அடங்கி அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினார்கள். ஏவலாள் வந்து, உங்களை மேனேஜர் அழைக்கிறார் என்று அமுதாவிடம் சொல்லிவிட்டு போனான். அமுதா எழுந்து மேனேஜரின் அறைக்குள் சென்றாள். உங்களுக்கு என் பாராட்டுக்கள் மிஸ் அமுதா. இல்லை இல்லை, இப்பொழுது நீங்கள் திருமதி அல்லவா என்று மேனேஜர் சிரித்தார். அவர் அவர்களின் திருமணத்துக்கே நேரில் வந்து வாழ்த்தியிருந்தார். இப்பொழுது அலுவலகத்திலும் வாழ்த்துகிறார் என்று அமுதா நினைத்தாள். மிகவும் நன்றி சார் என்றாள். ஆனால் மேனேஜரோ, உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைத்திருக்கிறது என்று கூறினார். அமுதா விழித்தாள். நம் டைரக்டருக்கு ஒரு செயலாளர், பர்சனல் அசிஸ்டன்ட் வேண்டியிருக்கிறது. உங்களை பற்றி சொன்னேன், சரி என்று ஒப்புக்கொண்டார். நீங்களும் சம்மதித்து விட்டால் நாளையே வேலையை ஒப்புக்கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள் என்று மேனேஜர் கேட்டார். அமுதா திகைத்தாள். அவளது கம்பெனி நிர்வாகியை நேரில் பார்த்ததே இல்லை. அவருக்கு பல கம்பெனிகள். வயதாகிவிட்டால் எந்த கம்பெனிக்கும் செல்வது இல்லை என்று சொல்வார்கள். வீட்டில் இருந்தபடியே எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்வாராம். இந்த விவரங்கள் மட்டும் அமுதாவுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீர்கள் என்று மேனேஜர் மீண்டும் கேட்டார். சம்பளம் இதை போல 2 பங்கு, 400 ரூபாய். நீங்கள் விரும்பினால் அவர் பங்களாவிலேயே, அவுட் ஹவுஸிலேயே தங்கிக் கொள்ளலாம்.
நாங்கள் இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்க்கிறோமே என்று திருப்தியாக இருந்தேன். கணவன் மனைவி இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்ப்பது தவறு. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்களே தவிர வேலையை பார்க்க மாட்டார்கள். மேனேஜர் வேடிக்கையாக கூறினார். அமுதா சிரித்து கொண்டாள். எதற்கும் அவரிடம் ஒரு வார்த்தை என்று அமுதா இழுத்தாள். தாராளமாக கேளுங்கள். தனியாக கேட்கிறீர்களா? இங்கேயே அழைத்து கேட்டு விடலாமா? இதிலே என்ன ரகசியம்? இங்கேயே கேட்டு விடலாமே. முத்து அழைக்கப்பட்டான். மேனேஜர் அவனிடம் விவரத்தை சொன்னார். அவன் அமுதாவின் முகத்தை பார்த்தான். உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதமே என்றாள் அவள். உனக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதமே என்றான் அவன். ஒரு கதை சொல்வார்கள். திருடன் என்றைக்கு வந்தான் என்று கேட்டதற்கு ஒருவன், பணியார மழை பெய்த அன்று என்றானாம். என்றைக்கு பணியார மழை பெய்தது என்று கேட்க, திருடன் வந்த அன்று என்றானாம். நீங்கள் இருவரும் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு ஒரு முடிவே ஏற்படாது என்று கூறி மேனேஜர் சிரித்தார். முத்துவும் சிரித்து கொண்டே, எனக்கு சம்மதம் சார் என்றான். நான் போன் பண்ணி சொல்லிவிடுகிறேன். நாளை காலை டான் என்று 8 மணிக்கே டைரக்டர் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று அமுதாவிடம் மேனேஜர் கூறினார். சரி சார் என்ற அமுதா அவருக்கு நன்றி தெரிவித்து விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள். பூனைக்கு புலி பிறக்காது, யானைக்கு பன்றி பிறக்காது, குயிலுக்கு கோட்டான் பிறக்காது, மயிலுக்கு மந்தி பிறக்காது, அவரை போட்டால் துவரை முளைக்காது. ஆனால் மனித இனத்துக்கு மட்டும் விதிவிலக்கு. உலக பெரியார் உத்தமர் காந்திக்கு ஒரு மகன் உன்மத்தனாய் பிறந்து பித்தம் கலங்கி சித்தம் குலைந்து பைத்தியக்காரனாய் சித்தமடிந்தான். நல்ல பார்வையுள்ள மனிதனுக்கு குருட்டு குழந்தை பிறக்கிறது. காளமேகம் எவ்வளவு கண்ணியமானவர்! ஆனால் அப்பன் பெயரை கெடுக்க தப்பாமல் பிறந்திருக்கிறான் ஒரு மகன். உங்கள் மகன் இப்பொழுது வீட்டில் இருக்கிறாரா என்று அமுதா கேட்டாள். இல்லை, அவன் வீட்டிலேயே தங்குவது இல்லை. எப்பொழுதும் போவான், எங்கேயும் சுற்றுவான், எந்நேரமும் வருவான். நான் எதையும் கண்டுகொள்வதில்லை. தண்ணீர் தெளித்து விட்டு விட்டேன் என்று காளமேகம் ஆற்றாமையோடு சொன்னார். அதுதான் தவறு. பிள்ளையை அடித்து வளர்க்காதவன் பிற்காலத்தில் தன் நெஞ்சிலே அடித்து கொண்டு அழுவான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். தவறு செய்யும் பிள்ளையை தட்டி கேட்க வேண்டும். முறித்து வளர்க்காத முருங்கையும் திருத்தி வளர்க்காத பிள்ளையும் சீராக வளராது என்பது உங்களுக்கு தெரியாதா? கைக்கு மீறிய பிள்ளை, கழுத்துக்கு மேல் வளர்ந்த பிள்ளை கை நீட்ட முடியுமா? பச்சையாக இருக்கும் பொழுதே மூங்கிலை வளைக்க வேண்டும். காய்ந்து விட்டால் முறியத்தான் செய்யும். பச்சை குழந்தையாக இருந்த பொழுது எங்கள் இச்சை குழந்தையாக இருந்தான். ஒரு குலத்துக்கு ஒரு மகன். 20 ஆண்டுகளுக்கு பின் பிறந்த ஒரே பிள்ளை. பிறந்த சில ஆண்டிலேயே தாயை இழந்த செல்வன். அவன் மீது கை நீட்ட மனம் வருமா? நான் அடிக்க சொல்லவில்லை. பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதே தவறு. அடியாத மாடு படியாது என்பார்கள். ஆனால் அடிக்கடி அடிபடுகிற மாடு சொரணை கெட்டு சண்டி மாடு ஆகிவிடுவது எனக்கு தெரியும். பிள்ளைகளை நம் பார்வையிலேயே வைத்திருக்க வேண்டும். நம் பார்வைக்கே பிள்ளைகள் பயப்பட வேண்டும். அவனை பார்க்க ஏது நேரம்? தொழில்களை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை. ஊர் முழுக்க உலகமெங்கும் மாணவர்கள் போராட்டம், வேலை நிறுத்தம் என்றெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே, அதற்கு காரணம் இதுதான். பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லை. வயிற்றுப்பாட்டுக்கு வழி பார்க்கத்தான் நேரம் இருக்கிறது. இதனால் பிள்ளைகள் மீது பெற்றோர்களுக்கு மதிப்பு குறைந்து விட்டது. பிள்ளைகளும் இளங்கன்றுகளாக துள்ளுகிறார்கள். அமுதாவின் கருத்துக்கள் காளமேகத்தை மிகவும் கவர்ந்தன. வயதுக்கு மீறிய அறிவும் அனுபவமும் உனக்கு இருக்கின்றன என்று மகிழ்ச்சி பெருக்கோடு பாராட்டினார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் சிறு பெண் என்றாள் அமுதா அடக்கமாக. என் மகனை திருத்தும் வேலையையும் உன்னிடமே கொடுத்து விடப் போகிறேன் என்றார் காளமேகம். அது என் வயதுக்கு மீறிய வேலை அமுதா அஞ்சினாள். ஆனால் அது உன்னால் முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றார் காளமேகம். அமுதா, இப்பொழுதெல்லாம் நான் ஏன் அலுவலகத்துக்கு வருவது இல்லை தெரியுமா? எனக்கு உடல் நலம் இல்லை என்பார்கள். ஆனால் உண்மையில் எனக்கு மனநலம்தான் இல்லை. பிள்ளை பற்றிய கவலைதான். நான் ஓடி ஆடி சம்பாதித்து யாருக்கு சேர்த்து வைக்கப் போகிறேன்? இந்த அடங்காத பிள்ளைக்குத்தானே. அவனோ அயோக்கியனாக வளர்ந்து விட்டான்.
அவன் கையில் இத்தனை சொத்துக்களையும் கொடுத்தால் என்ன ஆகும்? குரங்கு கையிலே கொள்ளிக்கட்டையை கொடுத்தது போல ஆகும். சொத்தையும் எரித்து தன்னையும் எரித்து கொள்வான். அவர் எவ்வளவு படித்திருக்கிறார்? ஊர் சுற்றும் பிள்ளைக்கு படிப்பு எப்படி ஏறும்? நீங்கள் அவருக்கு இவ்வளவு சொத்து சேர்த்ததை விட எப்படியாவது அவரை நன்றாக படிக்க வைத்திருக்கலாம். திருவள்ளுவர் கூட தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று கூறியிருக்கிறாரே. இப்பொழுது என்ன அவை இருக்கிறது? சட்டசபையும் மக்கள் சபையும் தான் இருக்கின்றன. தேர்தலிலே நிற்க வைத்து சட்டசபை உறுப்பினராக வேண்டுமானால் அவனை ஆக்கலாம். கென்னடி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட போது, மகனே, இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் அதற்காக நீ கவலைப்படாதே, ஓர் அமெரிக்காவையே விலைக்கு வாங்கி அதற்கு உன்னை ஜனாதிபதியாக்குகிறேன் என்று அவருடைய தந்தை கூறினாராம். அதை போல நானும் ஒரு தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கி இவனை அதற்கு முதலமைச்சராக்க சொல்கிறாயா? என்னிடம் அவ்வளவு பணமும் இல்லை. இந்த அயோக்கிய பயலுக்காக அவ்வளவு பணம் செலவழிக்க நான் தயாராகவும் இல்லை. இந்த பாரமுதா, அந்த பயல் அடிக்கடி வந்து பணம் கேட்பான். ஆனால் அவனுக்கு நீ ஒரு காசு கூட கொடுக்க கூடாது. இது உங்கள் பணம். நீங்கள் சொல்லாமல் நான் யாருக்கும் எடுத்து கொடுக்க முடியுமா? வந்து வெகு நேரமாக பேசிக்கொண்டு இருந்து விட்டோமே. முதலில் உன் வேலையை ஒப்புக்கொள். வீட்டையும் சுற்றி பார்ப்போம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.